ரங்க 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 ஆனா இப்ப நீ இருக்கிற உயரத்துல இந்த குழந்தைங்களுக்கு உன்னால ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன், நீ என் வாழ்க்கையை கெடுத்தது போதும். தயவு செஞ்சு என் பசங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாத. வாங்கடா போலாம். போங்கடா போங்க. அந்த ஆளோட கிடந்து கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தலையெழுத்து. போங்க. விதியை யாரால மாத்த முடியும்? போங்க. அப்பா, என்னடா? எங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் வேணும்பா. நாம அம்மா கூடவே இருக்கலாம்ப்பா. நந்தினி, ஏய் நந்தினி, ஏய் யோ நில்ல நந்தினி. ஷூ, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதான் உங்களை பார்த்ததும் நான் விலகி திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க? நந்தினி, உன்னை பாக்குறதுக்காக உன் மாமியார் வீடு இருக்கிற தெருவுல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னு சொல்லு. எதுக்குன்னா வெயில நின்னு இன்னும் கொஞ்சம் கலர் கருப்பாகணும்னு ஆசையா இருக்கு போல இருக்கு. ஆமா, நான் தக்காளி பழ கலர் பாரு, வெயில நின்னு கருப்பாகிறதுக்கு. வெறுப்பேத்தாத, உனக்கு பொறுப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணணுங்கிறதுக்காக தான். பாருங்கம்மா, இப்படி எல்லாம் பேசி என்ன கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னா நான் வேணா திரும்பி நின்னுக்கிறேன். நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அந்த வக்கீல் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லு, அது போதும். உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் புத்தியே வராது. நந்தினி நில்லு. நந்தினி, நந்தினி, கலா இந்த நேரத்துல போன் பண்றா? ஹலோ சொல்லு கலா. ஐயோ, வக்கீல் தம்பியா? யார் சொன்னது? லதாவா? ஐயோ, இந்த வக்கீல் தம்பிக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகணும்? சரி கலா, நீ வை. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாவம் அந்த வக்கீல் தம்பி. என்ன எதுக்கு பாக்குற? நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? சந்தோஷமா போ. ஐயோ, இந்த வக்கீல் தம்பி இப்படி பண்ணிடுச்சே. ஐயோ கடவுளே, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. என்னமாச்சு? அந்த வக்கீல் தம்பி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஏதோ பண்ணி இருக்குது. அதை தூக்கிட்டு போய் குமாரசாமி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இப்போ உனக்கு திருப்தி தானே?
சந்தோஷமா? நீ சந்தோஷமா இரு. இனிமே உனக்கு எந்த தொல்லையும் இல்ல. நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. நீ பண்ண பாவத்துக்கு நான் போய் அழுதுட்டு வரேன். பாவம், பாவி பாவி, அநியாயமா ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்கேடி. ஐயோ கடவுளே. ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. எங்க போகணுமா? அம்மா ஹாஸ்பிட்டல் போகணும். நான் போலாம் மேடம். ஹலோ சொல்லு கலா. ஐயோ, வக்கீல் தம்பியா? யார் சொன்னது? லதாவா? ஐயோ, இந்த வக்கீல் தம்பிக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகணும்? என்னாச்சு மேடம்? ஹாஸ்பிட்டலில் யாராவது உடம்பு முடியாமல் இருக்காங்களா? ஒன்றும் இல்லைங்க. எதுவும் நடக்காதுமா, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. நீங்க பேசாம ரோட்டை பார்த்து ஆட்டோ ஓட்டுறீங்களா? அது இல்லைம்மா. ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் பேசுறதை நிறுத்திட்டு வேகமா போறீங்களா? ப்ளீஸ் நந்தினி, உங்களுக்காக நான் என் வாழ்க்கையை கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்காக ஒரு நிமிஷத்தை கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? பிரயோஜனம் இல்லாத வேலைக்கு ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு செகண்ட் கூட வீணாக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நந்தினி, நீங்க என் காதலை ஏத்துக்கலன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நானும் தனிதான். என் வாழ்க்கையும் ஒத்தடி பாதையில தான் போகும். என்னாச்சு? தெரியலம்மா, இன்ஜின்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இருங்க கொஞ்சம் பார்த்து சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்களேன். ரங்க ரங்க ரங்கநாதா, ரங்க ரங்க ரங்கநாதா. அந்த வக்கீல் தம்பி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஏதோ பண்ணியிருக்குது. அதை தூக்கிட்டு போய் குமாரசாமி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இப்ப ரொம்ப சந்தோஷமா? நீ சந்தோஷமா இரு. இனிமே உனக்கு எந்த தொல்லையும் இல்ல. நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. நீ பண்ண பாவத்துக்கு நான் போய் அழுதுட்டு வரேன். பாவம், பாவி பாவி, அநியாயமா ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்கேடி. கடவுளே, எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? நான் என்ன பாவம் பண்ண? முதல்ல என் வெங்கட்ராமனை என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்ப ஆனந்த் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? இது உனக்கு நியாயமா இருக்கா? என்னாச்சுங்க? சாரிம்மா, அது இன்ஜின்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுமா. நீங்க வேற ஏதாவது வண்டி பிடிச்சு போயிருங்கம்மா. என்னங்க நீங்க வேற? என்னங்க? ஆட்டோ. சொல்லுங்கம்மா. அம்மா ஹாஸ்பிட்டல் போகணும். நான் போலாமா? அம்மா, லதாமா, என்னாச்சு அவருக்கு? நான் என்னன்னு சொல்லுவேன்? தம்பி இப்படி ஒரு முடிவு எடுக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. இந்த குழந்தை முகத்தை பார்த்தாலாவது அது கொஞ்சம் நிதானிச்சிருக்க கூடாதா? இப்படி அவசரப்பட்டுச்சிங்களேம்மா.
அழாதீங்க, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அவரு நிச்சயமா குணமாயிடுவாரு. ஸ்ரீ, அழக்கூடாது. நாம தான் சொல்லிக்கணும் குணமாயிருவாருன்னு. ஆனா டாக்டரும் நர்ஸும் அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு தடவை உயிர் பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க, இன்னொரு தடவை அவரை கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்றாங்க. நம்பிக்கைய ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. என்ன லதாம்மா, குழந்தைக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்றதை விட்டுட்டு நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நானும் அழக்கூடாதுன்னு தான் பாக்குறேன், ஆனா என்னால முடியலம்மா. சிஸ்டர், இப்ப அவரை பார்க்கலாமா? இப்ப பார்க்க முடியாது மேடம். எஸ் மிஸ்டர் ஆனந்துக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா. தூக்க மாத்திரைங்கள குழந்தைங்க ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட்டுருக்காருமா. அதெல்லாம் அவர் வயிற்றுக்குள்ள போய் இப்ப அவர் உயிரை பிடிச்சு வெளியில இழுத்துக்கிட்டு இருக்கு. நான் அதை போக விடாம தடுத்து நிறுத்த போராடிக்கிட்டு இருக்கேன். டாக்டர், எப்படியாவது நீங்க அவரை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். அம்மாடி, என்ன நம்புறதை விட அந்த கடவுளை நம்புங்க. அந்த கடவுள் தான் அவரை காப்பாற்றணும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, முருகா, முத்துக்குமரா. எனக்கு அம்மாவா நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா எங்க அப்பாவே என்னை விட்டு போயிடுவாரு போல தெரியுது. டீச்சர், அப்பா. இல்ல ஸ்ரீ, அழாத. அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதம்மா. அவன் அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. நான் இருக்கேன். அந்த கடவுள் இருக்காரு. அப்பா சீக்கிரமா குணமாயிடுவாரு. சரியா? கவலைப்படாத, அழக்கூடாது. நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னல. ப்ளீஸ் சிஸ்டர். சரி, டாக்டர் வரதுக்குள்ள சீக்கிரம் பார்த்துட்டு போயிடுங்க. இப்படி அவசரப்பட்டீங்களே ஆனந்த்.
ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா நில்லுங்க நில்லுங்க ஒரே இடமா. எதுக்கு இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே அங்கேயே நடந்துகிட்டு இருக்கீங்க? ஏமா எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சுட்டு என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? எங்களுக்கு எல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு டென்ஷனே இல்லையாமா? எதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகணும்? நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி இந்த வைரமணியோட பிளான் கரெக்டா நடக்கும், கவலைப்படாதீங்க. அப்படிங்கிறீங்களா அத்தை? ஆமாண்டி என் மருமகளே. என்னதான் நீ இவ்வளவு நம்பிக்கையா சொன்னாலும் என் மனசுக்கு என்னவோ சமாதானம் ஆகல போ. அட என்னங்க நீங்க, அடிக்க அடிக்க அம்மியே நகரும் பாங்க. நான் இப்ப ஆட்டோ பாம்ல வச்சிருக்கேன், வெடிச்சு சதுரிடாத அம்மி. என்னம்மா இந்த நேரத்துல அம்மியை பத்தி பேசிட்டு இருக்க? நீ இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டே இருப்ப. நான் பேசாம அந்த லதாக்கு போன் போட்டு கேக்குறேன். வேண்டாண்டா, எதுக்கு சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு? அத்தை நீங்க சும்மா இருங்க. நாங்க இங்க கடந்து தவிக்கிற தவிப்பு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க பேசாம இருங்க. எங்க நீங்க போன் பண்ணுங்க. ஐயோ, தவிக்கிற தவில என்ன போட்டு அடிச்சு விடாத. டேய், உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரியே அந்த லதாவுக்கு போனை போடு. வக்கீல் நம்பர் கொடுத்திருக்காருல. இருக்குமா? டேய் என்னடா ஆச்சு? ரிங் போயிட்டே இருக்குப்பா, அவங்க எடுக்கல. ஹலோ. ஹலோ, நான் நந்தினியோட அண்ணன் பேசுறேன். சொல்லுங்க. ஆமா, நந்தினி வந்துட்டாளா? என்ன நடக்குதுங்க? எங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. டீச்சர் அம்மா வந்துட்டாங்க. ஒரே அழுக ஆர்ப்பாட்டம். அப்புறம்? ஆமாமா, எப்படியும் உங்க திட்டம் பழிச்சிரும் தான் எனக்கு தோணுது. பின்ன திட்டம் போட்டது இந்த வைரமணி இல்ல, நடக்காம இருக்குமா? சரிம்மா, இப்ப நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா டீச்சர் அம்மாவுக்கு சந்தேகம் வந்துரும். அப்புறம் நாமளே நம்ம திட்டத்தை கெடுத்த மாதிரி ஆயிருமா? வாஸ்தவம் தான். நீ போனை கட் பண்ணிட்டு நல்லா சிறப்பா நடி. போ போ. சரிம்மா. சிஸ்டர் இப்ப எப்படி இருக்கா? இருங்கம்மா. டீச்சர், என்னாச்சு டீச்சர்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
ஏற்கனவே சீரியஸா தான் இருந்தது. இப்ப கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஸ்ரீ, இங்க வா. இங்க பாரு. டாடிக்கு என்னாச்சு? அப்பாக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் போய் பார்த்துட்டு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்றேன். நீ அழக்கூடாது, சரியா? அழாத. நீ இங்க இரு, பாத்துக்கோங்க. சிஸ்டர், என்ன ஏன் சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஓரமா தள்ளி நில்லுங்க, உட்காருங்க அமைதியா. சிஸ்டர், சிரிக்காதீங்க சார். நான் எப்படி அதை என் வாயால சொல்றது? என்ன சார், இது எல்லாமே வெறும் நடிப்பு தானே? நீங்க எத்தனை டிராமால இந்த மாதிரி டயலாக்க கண்ணாடி கலட்டிட்டு கவலையோட சொல்லிருப்பீங்க. அதே மாதிரி இப்பவும் சொல்லிடுங்க. தட்ஸ் ஆல். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மிஸ்டர் ஆனந்த். நான் டிராமால எத்தனையோ தடவை இந்த டயலாக் சொல்லியிருக்கிறேன் தான். அது சும்மா நடிப்பு தான். அதே நேரத்துல நான் சொல்ற டயலாக கேட்டு அழுகிறவங்களோட அழுகையும் வெறும் நடிப்பு தான். அந்த அழுக நிஜம் இல்ல. ஆனா இப்ப இந்த ரூமை விட்டு வெளியில போகும்போது அந்த டயலாக் சொன்னதும் அவங்க அழப்போற அழுக, விடப்போற கண்ணீர், அது நிஜம், உண்மை. சத்தியமா மிஸ்டர் ஆனந்த், அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கரெக்ட் தான் சார். உங்களோட கில்ட்டி ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா அந்த அழுகைக்கு அப்புறம் எங்க 2 பேருக்கும் நல்ல லைஃப் ஏற்பட போகுது. அதனால நீங்க பண்றதுல ஒரு தப்பும் கிடையாது. நீங்க செய்யறது ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான். அதனால உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையே இல்லை. எனக்கு பண்ற ஒரு நல்ல உதவியை நினைச்சு இதை பண்ணுங்க சார். ஓகே மிஸ்டர் ஆனந்த், நீங்க சொன்னதை அப்படியே போய் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் சார். எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம உண்மையை சொல்லிடலாமா? ஏய் சுமார். டாக்டர், டாக்டர், சாரிமா. கடவுள் கைவிட்டாரு. பரவாயில்ல, டாக்டர் நல்லா தான் நடிக்கிறாரு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், பட் காப்பாற்ற முடியல. ஐ எம் சாரி. ஏய், எங்க போற? இனிமே எல்லாத்தையும் உங்க அப்பா பார்த்துப்பாரு. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனந்த், ஆனந்த்,
ஆனந்த்